மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பகவத்கீதை தொடர்கிறது. முதலாவது அத்தியாயத்தை பார்க்க போகின்றோம். ரமணர் பணியிலே இருக்கின்ற பொழுது கூடவே இந்த தெய்வ அருள் என்ற சேனலை தொடங்கியதற்கு காரணம் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக, சாதாரண இந்துக்களுக்கு தங்களுடைய மதத்தினுடைய மேன்மையான தன்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. ரமண பக்தர்களுக்கு அல்ல, இது சாதாரண பக்தர்களுக்கு இந்து மதத்தின் மீது நன்றாக பிடிப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த பூமியில் இந்த சத்தியம் தர்மங்கிறது நம்ம இந்தியாவுக்கு, சத்தியம் தர்மம் என்பது இந்தியாவை சேர்ந்தது. அந்த தர்மத்தை வழி நடத்துவதற்காக பெரிய பெரிய சான்றோர்கள் அவ்வப்போது தோன்றி வழி நடத்துவார்கள். அந்த முறையிலே ஒவ்வொன்றையும் நாம் அப்ரோச் பண்ணணும். அதாவது அதர்மம் நிறைய நாள் நீடிக்கிறது, ஆனால் ஒரு நாள் அடியோடு ஒழிந்து போகும். அதுதான் உண்மை. அதுதான் இந்த கதையில் பார்க்கக்கூடிய மகாபாரதத்தில் அதர்மத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கான் துரியோதன. அழுக்காரி என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி வைத்துவிடும் என்பார் வள்ளுவர். அந்த முறையிலே அழுக்காற்றினால் அழுகிறான் துரியோதனன். அவன் தந்தை அவனுக்கு துணை போகிறான் திருதராஷ்டிரன். தர்ம பூமியில் தர்மத்தை மட்டுமே நிலைநிறுத்த பாடுபட வேண்டும். தர்மத்தில் இருக்கிறவன் அமைதியாக இருப்பான். அதர்ம வழியில் போகின்றவனுக்கு என்னைக்கு அடி வருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கிறான். தர்மக்ஷேத்திரத்தில் சண்டை போடுறாங்களே, என்ன நடந்ததுப்பா? என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகள்ங்கிறான். என் பிள்ளைகளுக்கும் பாண்டவர்களுக்கும். தர்மம் பாண்டவர்கள் பக்கம்தான், அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற உள்ளுக்குள்ள அது உண்மை உறுத்துகின்றது திருதராஷ்டிரனுக்கு. ஆனாலும் தன் பிள்ளைகள் மீது கொண்ட பாசத்தினால் எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் தான் அவனுக்கு மிகுத்து இருக்கிறது. இது ஒரு கொடுமை. சஞ்சயன் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்கின்றான். தன்னுடைய அதாவது மனக்கண்ணால் பார்த்து அப்படியே சொல்லுவான். இது திருதராஷ்டிரனுக்கே வியாசர் உனக்கு அந்த கண்ணை கொடுக்கட்டுமா, நீயே பாருன்னாரு. இல்லை வேண்டான்ட்டான். என்ன, அவன் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் இடைப்பட்டு திண்டாடுகிறான் திருதராஷ்டிரன். ஆனால் அந்த நான் என்னுடையது என்கின்ற உணர்வு மேலோட்டமாக இருக்கிறது. அதுதான் அவனை ஆட்சி செய்கிறது. அடியில் தர்மத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை. இதுவரை அப்படித்தான் வாழ்ந்தான் திருதராஷ்டிரன். அப்போது தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்சவ, சண்டை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தில் சேர்ந்தவர்கள் 2 பேரும் மாமகாகா என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவாஸ்சைவ பாண்டவர்களும் கிம் கூறுவதை அங்கு எந்த செய்தார்கள் என்று கேட்கிறான். அப்போ கூட என் பிள்ளைங்கிற அந்த உணர்வோடு தான் பேசுகிறான். உண்மையில் சண்டை போட விரும்புகிறார்களா என்றால், தர்மத்தில் நாட்டமுடைய பஞ்ச பாண்டவர்களுக்கு சண்டை செய்வதில் விருப்பமில்லை. சகாதேவன் நாள் குறித்து கொடுக்குறான், இந்த நேரத்தில் அடித்தா எங்களை நீங்கள் கொல்லலாங்கிறான். தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். அர்ஜுனன் விராதி வீரன். என்ன அவன் சொல்கிறான், எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லைப்பா. அப்கோர்ஸ் நான் சண்டை போடணும்னு தான் நினச்சேன். அது யாரை கொல்ல போகிறேன்? எங்கள் அண்ணன், மாமன், மச்சான், தாத்தா, பாட்டி, வாத்தியார், இவங்களை கொன்று நான் எனக்கு ராஜ்யம் வேண்டவே வேண்டாம்பா. நான் சும்மாவே நிற்கிறேன். என்ன வேணால் அவனை கொல்ல சொல்லு, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி காண்டீபத்தை நழுவி நிற்கின்றான் அர்ஜுனன். தர்மம் தவிக்கிறது, என்ன செய்கிறதுன்னு சரியாமல். இதையெல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். மனச்சலனங்கள் இருந்தால் இதெல்லாம் கஷ்டம்.
சண்டை போடணும்னு வந்தோம், சண்டை போடுவோங்கிறது இல்லை. இது என்னத்துக்கு இப்போ உட்காந்து அழறது? அது உனக்கு ஸ்திர புத்தி இல்லை. சண்டை போடும்போது நான் பண்ணலை, தெர் இஸ் நோ தர் கோ, ஐ எம் ஃபைட்டிங், இது கடவுளுடைய சித்தம். நமக்கு பக்கம் கடவுள் இருக்கான், தர்மத்திற்கே உறைவிடமான கண்ணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் எல்லாம், நம்ம பாட்டுக்கு சண்டை போடுவோம் அப்படின்னு தான் இந்த இந்த பகவத்கீதையினுடைய உரை முடிந்த உடனே முடிவெடுக்கிறான். அப்படி தான் சண்டை போடுறான். கூடவே பகவான் அவனை வழி நடத்துகிறார். தர்மத்தோடு அவன் செயல்கின்ற அந்த ஒரு யுத்தம் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறது. அதெல்லாம் பின்னால் பார்க்கணும். இங்கே இப்போதைக்கு இவ்வளவு தான் தெரிஞ்சது. சண்டை போடுறதுக்கு வேண்டாம்பான்னு பகவான் அடுத்த சாப்டர்லேருந்து அவனுக்கு புத்திமதியை சொல்கிறார். அதை நாளை பார்ப்போம்.